ஒவ்வொரு செயலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய ஒவ்வொரு செயலும், அவர்கள் நமக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர்களுடைய பயத்தை காட்டுது சகோதரர்களே. பிஎஃப்ஐ பார்த்து அவர்கள் கால் உதறது அவர்களுடைய நடவடிக்கைகள்ல நமக்கு தெரியுது. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய மண்டக்குள்ள பூந்து ஒரு விஷயம் அரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்மளோட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது சகோதரர்களே. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாமே. நாங்க கேட்கிறோம், அது என்னடா எங்களை பார்த்தா அவ்வளோ பயம், எங்க சகோதரர்களை பார்த்தா உனக்கு இன்னும் அவ்வளோ பயம் ஏன்? களத்துல சிங்கங்களை போல நின்று உங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்களே அதனாலயா? கோழைகளை போல உங்களை மாதிரி முதுகுல குத்த தெரியாம நேருக்கு நேரா நின்று போராடுறாங்களே அதனாலயா? இல்ல பசிச்சவங்களுக்கு உணவளிக்கிறதுக்காகவும் பயந்தங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் எல்லா போராட்டங்களையும், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கான போராட்டங்களையும் களத்துல முன்ன வந்து நிற்கிறாங்களே அதனாலயா? இந்த யோகி ஆதித்யநாத் எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. குடும்பத்தார்களுக்கும் சொல்லல. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா அவங்களோட குடும்பத்தாருக்கு தெரிவிக்கணும், அதுவும் செய்யல. அவங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கேள்வி கேட்க யாரும் இல்லைன்ற நினைப்பா. நாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சகோதரனும் இங்க கேள்வி கேட்க களத்துல வந்து நிற்போம் சகோதரர்களே. அதை பதிவுல தான் இந்த ஆர்ப்பாட்டம். இதை எல்லாருமே கண்டன ஆர்ப்பாட்டமா பாக்குறாங்க. நான் எப்படி பாக்குறேன்னு தெரியுமா? ஒரு பாப்புலர் ஃப்ரண்ட் சகோதரன் மேல நீ கை வச்சினா, ஒரு சகோதரனை நீ அரெஸ்ட் பண்ணினா, ஒரு சகோதரன் அநியாயமா நீ சிறையில் அடைச்சனா, அவங்களுக்கு பின்னாடி அரெஸ்ட் ஆகிறதுக்கு நாங்க ஆயிரக்கணக்கான சகோதரர்களும் சகோதரிகளும் முன்னாடி வந்து நிப்போன்றதை காட்டுறதுக்கான வெற்றியின் அடையாளமா தான் இந்த கூட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன செஞ்சாங்க அந்த சகோதரர்கள்? உங்களை போல மத கலவரத்தை தூண்டினாங்களா? இல்ல உயர் ஜாதின்னு சொல்லிட்டு கீழ் ஜாதி பெண்களை பாலியல் வன்புணர்வு பண்ணாங்களா? இல்ல ஊழல் செஞ்சாங்களா? இல்ல புல்வாமா ரகசியங்கள் போல நாட்டு ரகசியங்களை வெளியில விட்டாங்களா? எந்த காரணத்திற்காக இந்த சகோதரர்கள் அரசு செஞ்சிருக்காங்கன்றத நாங்க இன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒவ்வொரு சகோதரனும் களத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம். நாட்டில் நடக்கிற அக்கறை அநியாயங்கள், அடக்குமுறைகள், கலவரங்கள், கடத்தல்கள், இது எல்லாத்தையும் அடக்கிறதுக்காக ஆட்சி நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே மொத்தமா சேர்ந்து ஆட்சி நடக்கிறது எந்த இடம்னு பார்த்தோம்னா அது உத்தரப்பிரதேஷ் தான். மொத்த கடத்தல்காரர்களும் சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய இந்த உத்தரப்பிரதேச மாடல் சிட்டியா. இந்த உத்தரப்பிரதேசம் மாதிரி இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களும் வந்துட்டா விளங்கிடும். நாட்டில் ஒரு மனுஷனும் வாழ முடியாது, ஒரு மனுஷியும் வாழ முடியாது. வெறும் பசுவும் ஆடும் மாடும் தான் வாழ்ந்துட்டு இருக்க முடியும் இந்த நாட்டில். அப்படிப்பட்ட நாட்டை உருவாக்க தான் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதை ஒரு நாளும் எங்களுடைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்த விடாது. இது உங்க கனவுல கூட நடக்காதுன்றதை நாங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கிறோம். கலவரத்தையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அரசியலுக்கு வந்தவர் தான் இந்த யோகி ஆதித்யநாத். இந்துத்துவ வாகினின்னு சொல்லி, இந்து யுவ வாகினின்னு சொல்லி ஒரு மதவாத அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக கலவரங்களை நடத்தி முன்னாடி வந்தவர் தான், அரசியல் முன்னாடி வந்தவர் தான் இந்த யோகி ஆதித்யநாத். இவர் முக்கியமா வெளியில, இவரோட பேர் வெளியில வந்தது எதுக்கு தெரியுமா? எந்த விஷயத்தினால? முஸ்லிம்களுடைய கபிரிஸ்தான், அவனுடைய வன்முறை எண்ணத்தை பாருங்க சகோதரர்களே. முஸ்லிம்களுடைய கபிரிஸ்தான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இந்து புனித மரம் இருக்குன்னு சொல்லி அதை நாங்க எடுக்க போறோம் சொல்லி அந்த மொத்த கபிரிஸ்தானையே அழிச்சவன் தான் இந்த யோகி ஆதித்யநாத். முஸ்லீம்ங்க கபருக்குள்ள போனாலும் உனக்கு அவ்வளவு பயமா? நாங்கள் மண்ணோடு மண்ணானாலும் எங்களை பத்தின பயம் நெஞ்சில இருந்து போக மாட்டேதுல. இதுதான் ஒவ்வொரு முஸ்லீமோட வெற்றி. இதுதான் எங்கள் பாப்புலர் ஃப்ரண்டோட வெற்றியா இருக்கு. 2007 முஹர்ரம் ஊர்வலத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினான் இந்த யோகி ஆதித்யநாத். அந்த கலவரத்தினால 15 நாள் சிறைக்கு போயிட்டு வந்து அந்த கேஸ் இன்னும் கூட நிலுவையில் இருக்குது. உனக்கு என்ன தகுதி இருக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் சகோதரர்கள் மேல கை வைக்கிறதுக்கு நாங்க கேட்கிறோம். உண்மையில இருக்கிற கேஸையே உன்னால நிவர்த்தி பண்ண முடியல. நீ 1008 மத கலவரங்களை உருவாக்குற. அப்படி இருக்கும்போது நீ எங்களுடைய சகோதரன் மேல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம
எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம கைது செய்யறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு தான் நாங்க ஒவ்வொரு சகோதரர்களும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். ராணுவத்துல உயிரிழந்த சகோதரர்களோட வீட்டை போய் பார்க்க போனவர் எல்லாரும் போய் ஆறுதல் சொல்ல போவாங்க. இவரு ஏசியும் முன்னாடியே போய் சேரையும் வீட்டில் அலங்கரிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் மீடியாக்காக போய் பேட்டி கொடுத்துட்டு வந்த ஒரு வல்லவர் தான் இந்த யோகி ஆதித்யநாத். இவர் வந்தவொடனே பின்னாடியே அந்த ஏசி எல்லாத்தையும் கழட்டிட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட சர்ச்சைகள் வன்முறையுடைய கூடாரங்களாக இருக்கக்கூடியது தான் இந்த உத்தரப்பிரதேச மாநிலன்றதை நம்ம ஆணித்தரமாக சொல்லிக்கிறோம். யோகியுடைய 60 நாள் ஆட்சியுடைய 60 நாள் ஆட்சியில் அவர் செய்த சாதனைகள் என்ன தெரியுமா? 800க்கும் மேற்பட்ட பாலியல் வன்புணர்வுகள். அவருடைய ஆட்சியுடைய சாதனைகள் 800க்கும் மேற்பட்ட பாலியல் வன்புணர்வுகள், 700க்கும் மேற்பட்ட கொலைகள், 2600க்கும் மேற்பட்ட ஆள் கடத்தல்கள். அதனால தான் சொன்னேன், கடத்தல்காரர்களே ஒரு ஆட்சியை செஞ்சிட்டு இருக்காங்க. அது யூபியோடைய ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சியை முன்மாதிரியா வேற கொண்டு வரதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் முயற்சி செஞ்சிட்டு இருக்கு. கிரைம் லிஸ்ட் நாடுகள், நம்மளுடைய மாநிலங்கள்ல எந்த நாட்டில் வன்முறைகள் அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தா அதுல முதலிடம் யாருன்னு பார்த்தோன்னா இந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலம் தான் இருக்கு. சைபர் கிரைம்ல ஃபர்ஸ்ட் இடம், குழந்தைகளுடைய வன்புணர்வுல முதலிடம், குழந்தைகளையும் பெண்களையும் கடத்துறதுல முதலிடம், பெண்களை பாலியல் வன்புணர்வு பண்ணி அதை சீடி எடுத்து வித்து பொழப்பு நடத்துறதுல முதலிடமா இருக்குது இந்த உத்தரப்பிரதேச மாநிலம். அப்படிப்பட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எங்களுடைய சகோதரர்களுடைய அவர்களுடைய முயற்சியை தடுக்க இப்படிப்பட்ட உங்களுடைய எதிர் நடவடிக்கைகளுக்கு அடி கொடுக்க நாங்க என்னைக்குமே களத்துல நிற்போம். இன்னும் இந்த மோடிக்கு பின்னாடி வரக்கூடிய கேடியா இந்த யோகி ஆதித்யநாதை ரொம்ப தலையில தூக்கி ஆடிட்டு இருக்காங்க. இவர் போலி என்கவுண்டர் மூலமாவே தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன் தான் இந்த யோகி ஆதித்யநாத். வழக்குகள் யார் மேல பாயும்? வீரமுள்ள இளைஞர்கள் மேலதான் வழக்குகள் பாயும். ஏன்னா கோழைகள் ஆட்சி செய்யக்கூடிய நாடு இந்த நாடு. நாங்க எதுக்காக குரல் கொடுக்கிறோம்? எதற்காக போராடுகிறோம்? பசியில இருக்கிறவங்களுக்காக போராடுறோம், பயத்துல இருக்கிறவங்களுக்காக போராடுறோம். சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு இதை மக்களுக்கு அங்கீகாரமாக கொடுக்கறதுக்காக போராடுறோம். இதெல்லாம் போராடுறது அன்லாஃபுல்னா, இது போராட்டங்கள் அன்லாஃபுல் ஆக்ட்னா, இதெல்லாம் செய்யற நாங்க தீவிரவாதிகள்னா இந்த அன்லாஃபுல் ஆக்டை எங்களுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். இதை செய்யக்கூடிய நாங்கள் தீவிரவாதிகள் என்ற பட்டம் பெற்றால் நாங்கள் அந்த ஆக்டுகளை செய்யக்கூடிய தீவிரவாதிகளாகவே இருப்போம் என்பதை கூறிக்கொள்கிறோம். இதுல எங்களுக்கு பின்னாடி எத்தனையோ தியாக வரலாறுகள் இருக்கு, எங்களுக்கு பின்னாடி எங்களுடைய இழப்புகள் இருக்கு. ஆனா இழப்புகளை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல, இலக்குகளை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இது நமக்கான தேசம், எங்கள் தேசம், எங்களுடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி உருவாக்கிய தேசம். இது எங்களுடைய சுவாசமாக இருக்கும். எங்களுடைய குரல் இந்த இடத்துல மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் எங்களுடைய குரல் உயர்ந்து ஒலிக்கும். நாங்கள் உயர்த்தி சொல்வோம், நெஞ்சை நிமிர்த்தி சொல்வோம், திமிராக சொல்வோம், நாங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் இந்தியாவுடைய சகோதரர்கள் என்று. இதை ஒரு காலம் யாரும் எங்களை அடக்கிவிட முடியாது என்பதை நாங்கள் தெல்ல தெளிவாக கொண்டுகொள்கிறோம். பாசிசத்துக்கு கண்டு இந்த நாடே பயந்துட்டு இருக்கும் போது அந்த பாசிசத்தை ஒரு சொறி நாய் போல காலில் எட்டி உதச்சி அனுப்பக்கூடியதுதான் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. டிஎம்கே பார்த்து பயப்பட மாட்டீங்க, மத்த எந்த காங்கிரஸ் ஆட்சி யாரை பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஆனா பாப்புலர் ஃப்ரண்டுடைய ஒரு சகோதரனை பார்த்து நீ பயப்படுவீங்க. அதைதான் இந்த உங்களுடைய நடவடிக்கைகள் காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த இந்து ஆர்மி தலைவர் ஒருத்தர் 2 நாள் முன்னாடி ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. விவசாயிகள் போராட்டத்தை 5 நிமிஷம் காவல்துறை எல்லாம் அப்படி நம்பி வச்சுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதுதான் சொல்றோம். 5 நிமிஷம் காவல்துறை எல்லாம் நம்பி வச்சுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அந்த இடத்தை. நாங்களும் அதேதான் சொல்றோம். இன்னும் நாங்கள் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், சமரசம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் என்று மட்டும் நீங்கள் என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. ஏன்னா எங்களுடைய டிஎன்ஏ, எங்கள் பாப்புலர் ஃப்ரண்டுடைய டிஎன்ஏ, திப்பு சுல்தானுடைய டிஎன்ஏ, உங்களை போல சாவர்கருடைய டிஎன்ஏ இல்லை என்பதை நாங்கள் உணர்த்தி கொள்கிறோம். நாங்கள் அக்கிரம் செய்கிறவங்க, அவங்க அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய இரும்பு கரம் கொண்டு உங்களை கண்டிப்பாக ஒடுக்குவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் எங்கள் சகோதரிகள் கூட
வலை போடும் எங்களுடைய கைகள் கூட வாளேந்த தயங்காது. அது காய்கறி நறுக்குவதற்காக மட்டுமல்ல, களை பறிக்கவும், அது அரசியல் கலையாக இருந்தாலும் சரி என்பதை உணர்த்ததான் நாங்கள் சகோதரிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்தை மீட்டெடுக்க, அரசியல் அமைப்பு சட்டத்தை காக்க, மதவாதமற்ற ஒரு இந்தியாவை உருவாக்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் நம்முடைய நேஷனல் விமன் ஃப்ரண்ட்டும் என்றும் களத்தில் நிற்கும். பழனி பாபா ஒரு வார்த்தை சொல்வார், அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பழனி பாபா சொல்வார், விழிப்புணர்வுள்ள இளைஞனுக்கு வெங்காட்டு சிறைகள் என்ன வெண்ணிலா அறைகள். அந்த வெண்ணிலா அறைகளுக்காக இங்குள்ள ஒவ்வொரு பாப்புலர் ஃப்ரண்ட் சகோதரனும் சகோதரியும் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெல்ல தெளிவாக கொண்டு சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய இறுதி செயல் வீரன் இருக்கும் வரை மட்டுமல்ல, எங்களுடைய இறுதி செயல் வீரன் போனாலும் எங்களுடைய அடுத்த சமுதாயம் களத்தில் நின்று உங்களை எதிர்க்கும் என்பதை தெல்ல தெளிவாக பதிவு செய்து கொண்டு விடை பெறுகிறேன்.